இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பச்சி செஞ்சு பாருங்கங்க. அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து. ட்ரை பண்ணுங்கள். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். வாங்க சூப்பராட்டு நம்ம உருளைக்கிழங்கு பச்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவுங்க. அரிசி மாவு எடுத்துகிட்டு இது கூட தேவையான பொருள் வந்து 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் கலருக்காண்டி, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெப்பர் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு வந்து வாயுங்க, அதனால் பெப்பர் பொடிலாம் சேர்த்துக்கணும். தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு போதுமான அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணுங்க. சோடா வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். எப்பவுமே ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு வந்து தோலை சீவி எடுத்துக்கலாம். மாவு வந்து நம்ம அடிக்கும்போது ஒரு 5 நிமிஷமாவது அடிக்கணுங்க. அடித்தா தான் அந்த பஜ்ஜி வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்து தோலை சீவியாச்சு. இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். கையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. உள்ளுக்க மாட்டி கையில் வெட்டிடாமல் பார்த்து பண்ணுங்கள். உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்தாச்சுங்க. இப்போ லாஸ்ட்டில் நம்ம சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் ஊற்றிக்கலாங்க. நம்ம அடுப்பு பக்கத்தில் வச்சு நம்ம முக்கி போட்டோம்னா வடியாது, நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. அடுப்புக்கிட்ட வச்சு இந்த மாதிரி போட்டாங்கன்னா உங்களுக்கு அடுப்பு பூரா வடியாதுங்க. இந்த மாதிரி எத்தனைனா கடையில் பிடிக்கும் அது தகுந்தபடி போட்டுக்கோங்க. போட்டு நமக்கு மேலே எழும்பி வந்தோடனே திருப்பி போடணுங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தங்கன்னா அட்டகாசமான பச்சி ரெடிங்க. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. தீபாவளிக்கு பலகாரம்லாம் செஞ்சாச்சா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சா, கமெண்ட்ஸ் பண்ணுங்கங்க. சூப்பரான பச்சி ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே நாக்கில் எச்சி வருங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு பண்ணியாச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிட்டு சாஸ் வச்சு நெக்கி முக்கி சாப்பிட போகிறேன். அப்புறமா டீங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க உருளைக்கிழங்கு பச்சி கூட சூப்பராக இருக்குங்க. கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.